வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில நிலவிட்டு வருது. ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில தங்களுக்கு 15 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும், ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் செலவுக்கு தர வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கேட்டதாகவும், இதற்கு மு.க.ஸ்டாலின் மறுத்ததால் கூட்டணி விவகாரத்தில் முறிவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து தனது பிரச்சார பயணத்துல திமுகவை அட்டாக் செய்து பேசி வராரு. தற்போது உச்சகட்டமாக செந்தில் பாலாஜி மீது அவர் கடுமையா குற்றம் சாட்டி பேசியிருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயண பிரச்சாரம் செய்து வராங்க. அவர் பேசும் இடங்கள்ல எல்லாம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, லஞ்சம் ஊழல் தறிவிரித்தாடுகிறது, தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் மக்கள் குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும், தற்போது தேமுதிக பலம் வாய்ந்த கட்சியாயிருக்கு, தேமுதிக கூட்டணி இல்லாம எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது, எல்லா கட்சிக்காரர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்கிற ரீதியில பேசிட்டு வராங்க. இதுல ஒரு பகுதியா கோவை பீளமேடு பகுதியில் தனியார் அரங்கம் ஒன்றுல தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. அவர் பேசும்போது அனைத்து தொகுதிகளிலும் உள்ளம் தேடி இல்லம் நாடி ரத யாத்திரை நடைபெறுகிறது. கோவை மாவட்டத்திற்கு நான் ஏற்கனவே வந்திருக்க வேண்டும், ஆனால் எனது தாயார் மறைவு நாள் வர இயலாமல் போய்விட்டது. புயலே வந்தாலும் நமது ஆலோசனை கூட்டம் நடந்தே தீரும், எந்தவித இடையூறும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்று காலை கோவையில் காவல்துறையினர் நமது கட்சி கொடிகளை எல்லாம் அகற்ற சொல்லி இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்காங்க. நான் போகும் இடமெல்லாம் தேமுதிகவிற்கு மக்கள் பக்கபலமாக இருக்காங்க. ஆனால் கோவையில் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? கோவை மாவட்டத்திற்கு யார் பொறுப்பாளர் என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது அங்கிருந்த தொண்டர்கள் செந்தில் பாலாஜின்னு கோஷமிட்டாங்க. இதை அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் பேசும் பொழுது, தேமுதிகவை கண்டு ஏன் பயப்படுறீங்க? சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று எண்ணும் கூட்டம் அது. அவர்களால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செய்து உங்கள் வேலையை தேமுதிகவிடம் காட்டாதீர்கள். உங்களை போன்று லஞ்சம் ஊழல் செய்து ஜெயிலுக்கு சென்றவர்கள் நாங்கள் அல்ல. யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள். காசு கொடுக்காமல் கூட்டத்தை கூட்ட முடியுமா? எங்கள் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? கேப்டன் மறைந்து விட்டார், தேமுதிக மறைந்து விட்டது என்று கூறியவர்கள் எல்லாரும் தற்பொழுது வாயை மூடிக்கொண்டு இருக்காங்க. தேமுதிக அங்கம் வகிக்காமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாத நிலை இருக்கு. அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள தயாராக இருக்காங்க. காவல்துறையில் இருப்பவர்கள் கேப்டனின் உருவங்கள் தான். கேப்டனை பார்த்து தான் காவல்துறையிலும் இராணுவத்திலும் பலரும் இணைந்தார்கள். இதனை இராணுவத்தில் இருப்பவர்களே என்னிடம் சொல்லி இருக்காங்க. தேமுதிகவை பார்த்து பலரும் வியந்து போயிருக்காங்க. நாங்கள் ஆளும் கட்சியும் இல்லை, ஆண்ட கட்சியும் இல்லை. தொண்டர்கள் அனைவரும் தேர்தலுக்கு தயாராக வேண்டும். இங்குள்ள ஒவ்வொரு ஆண்களும் கேப்டன் தான், பெண்கள் ஒவ்வொருவரும் லேடி கேப்டன் தான். கேப்டன் ஒருபுறம் லேடி கேப்டன் ஒருபுறம் இருக்கும் வரை இந்த கட்சியை யாராலும் தொட முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மிகப்பெரிய வெற்றி பெறும், நாம் கேப்டன் போட்டு கொடுத்த பாதையில் பயணிப்போம் என்று பேசியவர் முக்கிய தகவல் ஒன்றையுமே சொல்லியிருக்காங்க. வெகு விரைவில் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் அறிவிக்கப்படுவார் என்ற தகவலையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் பேசும்பொழுது, விஜய பிரபாகரன் ஜூனியர் கேப்டன் கோவையின் செல்லப்பிள்ளைன்னு சொல்றாங்க. பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து திமுகவை தாக்கி பேசி வருவதால் திமுகவுடன் அவர் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்பது உறுதியாகிருக்கு. இதன் மூலம் அதிகபட்சமாக அவர் மீண்டும் அதிமுகவிலேயே இணையலாம்னு தெரிய வந்திருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள்.